வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை, மொட்டு கட்சி தீவிர நகர்வு. மஹிந்தவாழ் தனிமையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று வர முடியுமா? பாதுகாப்பு தொடர்பில் கேள்வி எழுப்பிய வஜ்ர. தூசு தட்டப்படும் சொத்து குவிப்பு வழக்குகள், முன்னாள் அமைச்சர் பலர் கைதாகலாம். 167 இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடியாணை, கைது செய்ய நடவடிக்கை. சுகாதார அமைப்புக்கு பாரிய சுமையாக மாறியுள்ள நோய்கள், அமைச்சர் வெளியிட்ட தகவல். தென்னிலங்கையில் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட மூவர் விசேட பாதுகாப்பில் போலீசார். நாட்டில் வீதி விபத்துக்களை குறைக்க ஜனாதிபதி செயலணி விடுக்கப்பட்ட கோரிக்கை. கொள்கலன் நெரிசலை தீர்க்க 4 நாள் விசேட வேலை திட்டம். எச்சரிக்கை மீறி சட்டவிரோத தொழிலில் ஈடுபடும் கட்டைக்காடு மீனவர்கள். எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். இதன் மூலம் நாம் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம். எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் எமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மொட்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு நேற்று பிற்பகல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் விஜயராமவில் உள்ள இல்லத்தில் கூடியது. இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சசீந்திர, பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. கட்சியின் எதிர்கால வேலை திட்டம், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மே தினம் குறித்து விவாதித்தோம். உழைக்கும் மக்களாக மே தினத்தை கொண்டாட முடிவு செய்தோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சிபி ரத்நாயக்கு ஆகியோர் கட்சி பிரதிநிதிகளிடம் இதுகுறித்து தெரிவித்ததாக கூறியுள்ளார். எனினும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாக போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பான்மையானவர்களின் கருத்து என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கதிர்காமருக்கு 140 பாதுகாவலர்கள் மற்றும் குண்டு துளைக்காத வாகனம் ஒன்றையும் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு கருதி வழங்கியிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்று அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகவும் அவதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். வரலாறு போராகவும் இருந்து அரச தலைவர்களில் அதிகமானவர்கள் அகால மரணம் அடைந்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் 30 வருடமாக இருந்து வந்து பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர இறுதியாக தலைமைத்துவம் வழங்கிய ஒருவர். அவரை வெறுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கலாம். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். மஹிந்த ராஜபக்ஷ தனிமையில் யாழ்ப்பாணத்திற்கு சென்று வர முடியுமா? இந்தியாவின் புத்தகயாவுக்கு சென்று வர முடியுமா? சந்திரிகா பண்டாரநாயக்கு, மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டபாய ராஜபக்ஷ போன்றவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பி இருக்கின்றனர். ஜே.ஆர். ஜெயவர்தனவை பாராளுமன்றத்தில் குண்டு வீசிக் கொள்ள முயற்சித்தனர். அதனால் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் இதைவிட புத்திசாதுரியமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி, சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய 11 வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல், மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 4 வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் 4 வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஏனைய 3 வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வழக்குகள் தொடர்பில் முன்னைய அரசின் 5க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் நிலுவையில் உள்ள நில வழக்குகளை விரைந்து தீர்ப்பதற்கான புதிய சட்டத்தை தொடங்க நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. மாவட்ட நீதிமன்றங்களில் 33,000க்கும் அதிகமான காணி வழக்குகள் இருப்பதாக அமைச்சரின் சட்டத்தரணி கர்ஷன நாணேக்கார குறிப்பிட்டார். பல தரப்பினரின் பங்கேற்புடன் இது தொடர்பில் ஆராய குழுவொன்று நியமிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தொற்றக்கூடிய மற்றும் தொற்றாத நோய்களினால் சுகாதார அமைப்பு பாரிய சுமைக்கு உள்ளாகியுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார்.
இந்த நிலையில் மேற்படி நோய்களுக்கான சிகிச்சை சேவைகளை போன்று நோய்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் நடைபெற்ற இலங்கை போஷாக்கு சங்கத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த விஞ்ஞான ஆய்வு அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் உரையாற்றுகையில் நோய்களிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான அடிப்படை விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்குவது மிகவும் அவசியம். நோய்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் முக்கியம். இலங்கை ஊட்டச்சத்து சங்கம் இதில் முன்னணியில் உள்ளது. ஊட்டச்சத்தை உயர்த்தி சுகாதார பாதுகாப்பை மேம்படுத்தி அதிக உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். இது தனிநபர்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் இந்த நாட்டில் சுகாதார அமைப்பின் தேவையற்ற செலவை குறைக்கவும் உதவும். இந்த இலக்கை அடைவதற்கு மருத்துவ வல்லுநர்கள், ஊட்டச்சத்து நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக பிரிவுகளும் பங்களிப்பு செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இலங்கையில் எடை குறைந்த குழந்தைகளின் பிறப்பு வீதம் உயர்வடைந்துள்ளதுடன் வருடாந்தம் பிறந்து ஒரு வயதை அடைவதற்கு முன்னரே சுமார் 2500 குழந்தைகள் உயிரிழப்பதாக சமூக வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை மருத்துவ சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே இவ்விடயம் தெளிவுபடுத்தப்பட்டது. இலங்கையில் எடை குறைந்த குழந்தைகளின் பிறப்பு வீதம் உயர்வடைந்துள்ளதுடன் வருடாந்தம் பிறந்து ஒரு வயதை அடைவதற்கு முன்னரே சுமார் 2500 குழந்தைகள் உயிரிழப்பதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் வருடாந்தம் 3,13,000 தாய்மார்கள் கர்ப்பம் தரிப்பதுடன் 2,50,000 குழந்தைகள் பிறக்கின்றன. எனினும் அவ்வாறு பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் நல்ல தேகாரோக்கியத்துடன் பிறப்பது இல்லை. ஆண்டுதோறும் 5 வயதுக்கும் குறைந்து 3,300 குழந்தைகள் உயிரிழக்கின்றனர். கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது பிறப்பு வீதம் குறைவடைந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நாட்டில் கர்ப்பம் தரிக்கும் தாய்மார்களில் சுமார் 26,000 பேருக்கு கர்ப்ப காலத்தின் ஆரம்ப பகுதியில் கருக்கலைவதும் அவதானிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார சுமை, கருத்தரித்தல் தொடர்பில் போதியளவான தெளிவின்மை, வாழ்க்கை சூழல் போன்றன இதற்கு காரணமாக உள்ளன. மேலும் இந்த நாட்டின் சுகாதார சேவையின் தரம் வீழ்ச்சி கண்டிருப்பதும் இதில் தாக்கம் செலுத்தியுள்ளது. இலங்கையர்களின் சராசரி ஆயுட்காலம் அதிகரித்துள்ளது. அதாவது ஆண்களின் வயதெல்லை 73 பெண்களின் வயதெல்லை 80 உயர்வடைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றது. வெள்ள நிறுத்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள நெல் அழிவுக்குரிய இழப்பீடுகள் விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்கப்படுதல், நெல்லுக்கான விலையை நிர்ணயித்தல், நெல் சந்தைப்படுத்தலில் காணப்படும் பிரச்சினைகளை தீர்த்தல், காட்டு யானைகளினால் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அத்தோடு நெல் உலரவிடுதலில் விவசாயிகள் எதிர்நோக்கும் சிக்கல் நிலைமைகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டிசுட்டான் பிரதேச செயலர் பிரிவில் கூலாமுறிப்பு பகுதியில் சுமார் 1,00,000 நெல் மூட்டைகள் களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய களஞ்சிய சாலை ஒன்று கடந்த காலத்தில் உலக வங்கியின் நிதி உதவியில் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த நெற்களஞ்சிய சாலைக்கு நெல் உலரவிடும் இயந்திர பொறையினை வழங்கினால் இலகுவாக நெல்லினை உலர வைப்பதுடன் களஞ்சியப்படுத்தவும் முடியும் என்ற ஆலோசனையும் நாடாளுமன்ற உறுப்பினரால் ஆளுநர் வேதநாயகனிடம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த நெல் உலரவிடும் பொறி தொகுதியை முல்லைத்தீவிற்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் இதன்போது தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபையின் தலைவர் பொன்னம்பலம் சத்தியமூர்த்தி, உபதலைவர் வேதநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலி ஹினிதும பகுதியில் உள்ள விடுதியொன்றின் உரிமையாளர் உள்ளிட்ட 3 சுட்டு கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். தொலைபேசி தரவு பகுப்பாய்வு மற்றும் சிசிடிவி காணொலி காட்சிகளின் ஊடாக துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மெலதுங்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்டு இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டவர்களில் அம்பலம் கொடை படப்புல பகுதியைச் சேர்ந்த நெவில் என்பவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் இஸ்ரேலுக்கு பயணிப்பதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்காக இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த மற்றொரு நபரான விடுதியின் உரிமையாளருக்கு பணம் வழங்கி உள்ளமையும் தெரியவந்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் குறித்த இருவருக்கும் இடையே ஒரு வாரத்திற்கு முன்னர் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதுடன் இதுகுறித்து கலந்துரையாடுவதற்காக நடைபெற்ற மது விருந்தின் போதே துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் புத்திக மெலதுங்க தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் இருவர் 29 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்பதுடன் மற்றவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக
செய்துள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். நாடளாவிய ரீதியாக கடந்த 5 வருடங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளால் 12,182 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை போக்குவரத்து பிரிவின் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் மனோஜ் ரணகல தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறான வீதி விபத்துகளில் 5 தொடக்கம் 29 வயதுக்கு இடைப்பட்டவர்களே அதிகளவில் பாதிக்கப்படுவதாக குறித்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்த இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட மரணங்களில் 19 வயதுக்கு உட்பட்ட 2000 மரணங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வீதி விபத்துக்களை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி செயலணி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் வீதி விபத்து குறைப்பதற்கான விசேட ஆணைக்குழு ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் சுரந்த பெரேரா வலியுறுத்தியுள்ளார். கொள்கலன் நெரிசலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இலங்கை சுங்கம் 4 நாட்கள் விசேட வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் முனையங்களில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை அகற்றி விடுவிப்பதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள கொள்கலன் வாகனங்களின் வரிசை நேற்று பிற்பகலிலும் காணப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் 29 முன்னணி வர்த்தக சபைகள் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வுகள் உள்ளிட்ட முன்மொழிவுகளை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளன. இத்தகைய சூழலில் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கொள்கலன் நெரிசலை தீர்ப்பதற்காகவே கூட்டு அறிக்கை மூலம் அரசாங்கத்திடம் குறித்த முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மீனவர்களுக்கு சட்டவிரோத தொழிலில் ஈடுபட வேண்டாம் என நீரியல் வளத்துறை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்ட போதும் அவர்கள் சட்டவிரோத தொழிலில் தொடர்ந்து ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. கடந்த 4 நாட்களாக சட்டவிரோத தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறிய மீன்களை சட்டவிரோதமாக பிடித்து வருவதுடன் பாவனைக்கு உதவாதென கூறி பெரும் தொகையான சிறிய மீன்களை கடலில் வீசிவிட்டு வருவதாக அறிய முடிகிறது. கடந்த வருடமும் வடமராட்சி கிழக்கில் சுருக்குவலை தொழில் தலைதூக்கிய போதும் சட்டவிரோத சுருக்குவலை தொழிலாளர்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை. இந்த புதிய அரசாங்கத்தில் வடமராட்சி கிழக்கில் மீண்டும் சட்டவிரோத சுருக்குவலை தொழில் தலைதூக்கியுள்ளதால் மீன்பிடி அமைச்சர் இவர்களை கைது செய்ய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக கும்பல் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள 167 இலங்கை குற்றவாளிகளுக்கு சர்வதேச போலீசாரால் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த குற்றவாளிகள் தற்போது துபாய், இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சர்வதேச குற்றவியல் போலீசார் பிறப்பித்த சிவப்பு பிடியாணையின் கீழ் அவர்களை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் உதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பதுளை ஊவா பரணகம பகுதியில் 20 வருடங்களுக்கு முன்பு ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 11 பிரதிவாதிகளுக்கு எதிராக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த 11 பேரும் நேற்று பதுளை மேல் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு மே மாதம் 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. சம்பவத்தில் முதல் பிரதிவாதி விடுவிக்கப்பட்ட அதே நேரம் வழக்கின் 7வது பிரதிவாதி இறந்துவிட்டதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விசாரணையின் போது 12வது பிரதிவாதி வெளிநாட்டில் இருப்பது தெரிய வந்துள்ளது. கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள கப்பல் துறையில் துணை ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த ஒருவர் கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார். சுழியோடிகள் மூலம் அவர் வெளியே எடுக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர் பரகவிட்ட பகுதியை சேர்ந்த 37 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். விசாரணையில் உயிரிழந்த நபர் கப்பற்துறையில் உள்ள ஒரு துணை ஒப்பந்ததாரர் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என்பதும் காலை உணவுக்கு பிறகு கைகளை கழுவுவதற்காக கப்பல் பழுது பார்க்கும் பணிக்காக பயன்படுத்தப்படும் தடாகத்திற்கு சென்று திரும்பி வரும் வழியில் தடாகத்தில் விழுந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரையோர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவர்லியா மற்றும் ஹமாந்தோட்டை மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீச கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.